தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். திருவாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், ஆதியிலே அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, வார்த்தையினால் உலகங்கள் உண்டாயிற்று, வார்த்தையில் ஜீவன் உண்டு, வார்த்தையில் எனக்கு நல்வாழ்வு உண்டு, வார்த்தையில் எனக்கு சுகம் உண்டு, வார்த்தை என்னை புத்திமானாக்கும், வார்த்தை என்னை ஜெயங்கொள்கிறவனாய் மாற்றும், கேட்பேன், கீழ்ப்படிவேன், ஆசீர்வதிக்கப்படுவேன், நான் வந்த வண்ணமாக செல்ல மாட்டேன், கற்றுக்கொண்டோம் நன்மைகளை பெற்றுக்கொண்டோம் செல்லுவேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் கடந்த சில வாரங்களாக நீங்கள் சுதந்திரவாளிகள் என்கிறதான தலைப்பில் செய்திகளை தியானித்து கொண்டிருக்கிறோம். நாம் அத்தனை பேரும் சுதந்திரவாளிகள். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள். ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களுக்கு நீங்கள் சொந்தக்காரர்கள். ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். யாரு தேவனுடைய பிள்ளைகளோ அவங்க அத்தனை பேரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்கு சொந்தக்காரர்கள். ஆகவே தேவன் உங்களை சுதந்திரவாளிகள் என்று அழைக்கிறார். நீங்க எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் தானே அப்படின்னா அப்படி இல்லை அப்படின்றத நான் சொன்னேன். ஏன்னா தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அந்த நிலைக்கு அப்படிதான் கடவுள் படைச்சார். ஆனால் அந்த நிலையிலிருந்து நாம விழுந்துட்டோம். விழுந்து போன இந்த மனுக்குலம் மீண்டுமாக அந்த நிலைக்கு வர வேண்டியது ரொம்ப அவசியம். அதைத்தான் நாம மறுபிறப்பு என்று சொல்லுகிறோம், புதிய சிருஷ்டி என்று சொல்லுகிறோம். ஆகவே ஒரு மனுஷன் மறுபடியும் தேவனுடைய பிள்ளையாக மாற வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்படி மாறின பிறகு அவர் சுதந்திரவாளி ஆகிறார். சரி, இப்ப தேவனுடைய பிள்ளைகள் ஆயிட்டோம் அப்படின்றதனுடைய அடையாளங்கள் என்ன அப்படின்றத நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒன்று, முதல்ல சொன்னேன், நாம தேவனுடைய சாயலுக்கு ஒப்பான ஒரு புதிய மனுஷனை நாம உள்ளான மனுஷன்ல தரித்து கொண்டிருக்கிறோம். அது முதல் அடையாளம். தேவ சாயலா இருக்கிற ஒரு புதிய மனுஷனை நாம் தரித்து கொண்டிருக்கிறோம். ரெண்டாவது, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற ஒரு புத்திர சுவிகார ஆவி நமக்குள்ள இருந்து நாம தேவனுடைய பிள்ளைகள் தான் என்று உள்ள இருந்து ஆவியானவர் என்ன பண்றாருன்னா சாட்சி கொடுக்கிறார். இது ரெண்டாவது. மூன்றாவது முக்கியமான காரியத்தை நான் நேற்றைய தினத்தில் போன வாரத்தில் சொன்னேன். அது என்ன அப்படின்னா, நமக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்குது. முதல்ல கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்குது. நம்ம தேவனுடைய பிள்ளைகளாய் பிறந்ததுனால இப்ப நமக்கு புத்தி, பழைய புத்தி மாறி புது புத்தி வந்திருக்குது. பொதுவா நம்ம குடும்பத்தில் பிறந்த உடனே சொல்லுவோம், அதுக்கு பார் புத்தி பார், அவங்க அப்பா மாதிரியே இருக்குது, அம்மா மாதிரியே இருக்குது, தாத்தா மாதிரியே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க இப்ப தேவனுடைய குடும்பத்தில் பிறந்திருக்கிறபடினாலே உங்களுக்கு தேவனுடைய புத்தி உண்டாயிருக்கிறது. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவ புத்தி வந்திருக்குது உனக்கு. ஆமா, கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அந்த கிறிஸ்துவின் சிந்தைனா என்னன்றத நான் உங்களுக்கு போன வாரத்துல கொஞ்சம் சொன்னேன். இன்றைக்கு அதை தொடர்ந்து கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகிறது மாத்திரமல்ல, நம்ம குணாதிசயங்களும், நம்ம பிஹேவியர், நம்ம கேரக்டர் எல்லாமே கிறிஸ்துவை போல மாறுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் காட். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளுடைய சுபாவங்கள் எப்படி மாறுதுன்னா தேவனை போலவே மாறுகிறது, மாற வேண்டும். தேவ பிள்ளைகளுடைய சுபாவம் தேவனை போலவே மாற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாமா? 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம வாசிக்கலாம். 2 பேதுரு 1:4. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேடு. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த உலகத்துக்கு கேடு வந்திருக்குது. உலகம் கேடுனால நிறைஞ்சிருக்குது. இன்னும் கெட்டு தான் போக போகுது. உனக்கு என்ன கேடுன்னு வாங்கல,
கேட்டிருக்கீங்களா நீங்க? அப்ப இச்சையினால் உலகத்துக்கு கேடு வந்துருச்சான். இச்சை எங்க? ஆதியில ஏதேன் தோட்டத்துல. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேடு அது தொடர்ந்து கேட்டுக்கு நேரா போயிட்டு இருக்குது. ஆனா நீங்களும் நானும் அந்த கேட்டிலிருந்து தப்பி இருக்கிறோம். கர்த்தர் நம்மள கேட்டிலிருந்து தப்ப வச்சுட்டார். தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. எல்லாரும் சொல்லுங்க திவ்ய சுபாவம். சொல்லுங்க திவ்ய சுபாவம். திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு, டிவைன் கேரக்டர், டிவைன் பிஹேவியர் அல்லது டிவைன் ஆட்டிடியூட். உங்களுடைய பிஹேவியர் எப்படி மாறுது அப்படின்னா திவ்யமாக. திவ்யம் என்றால் தெய்வீகமாக, தேவனை போல. அப்ப ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம தேவனை போல சுபாவம் உள்ளவர்களாக மாறுவதற்காக கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறார்னா நம்மளை தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். ஏன் அப்படின்னா எப்ப இந்த உலகம் கெட்டு போச்சோ, எப்ப இந்த உலகம் பாவத்தில் விழுந்ததோ, அப்ப நம்ம சுபாவம் எல்லாம் கரப்ட் ஆயிடுச்சு. மனுஷங்களுடைய சுபாவங்கள் எண்ணங்கள் எல்லாம் ரொம்ப கெட்டு போச்சு. கவனிங்க, மனுஷன் ஏன் நம்ம போன வாரத்தில் படித்தோம் இல்லையா, அந்த சிந்தையில பாருங்க, மனுஷன் பாவத்தில் விழுந்த உடனே பயம், குற்ற உணர்ச்சி, ஒருவர் குறை சொல்லுதல், இப்படிப்பட்டதான எண்ணங்கள்லாம் வந்த உடனே அவங்களுடைய சுபாவங்களே மாறி போடுது. எப்படி மாறுது? அவங்க பிள்ளைங்க பிறக்கிறாங்க, ஒருத்தர் பகையினாலையும் பொறாமையினாலையும் நிறைந்தவர்களா. அவன் அடிச்சு இவன் வாழணும், அவன் முன்னேற்றம் இவனுக்கு பிடிக்கல, அவனை யாராவது மெச்சிக்கிட்டாங்கன்னா அதை பார்த்து இவனால என்ன பண்ண முடியல, சந்தோஷம் பண்ண முடியல. அப்ப அந்த கேரக்டர் என்ன ஆயிடுச்சுன்னா டோட்டலா கரப்ட் ஆயிடுச்சு. பிஹேவியரே மாறிடுது. இப்ப பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரி ரஃபா பிஹேவ் பண்றான் இந்த காயின் ஆபேல் கிட்ட. அப்ப பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படித்தான் இந்த ஆதாமுடைய வம்ச வழியில வந்த நாம எல்லாருடைய சுபாவங்களும் கெட்டு போய் ரொம்ப வித்தியாசமா பலவிதமான துன்மார்க்கமான சுபாவங்களால நாம நிறைந்தவர்களா இருக்கிறோம். ஆனா கர்த்தர் என்ன பண்றாருன்னா இந்த சுபாவத்தை மாத்துறாரு. அவருடைய பிள்ளைகளுக்கு இந்த சுபாவம் மாறணும்னு சொல்றாரு. இன்னொரு வசனத்தை படிங்க பார்க்கலாம். ஏன்னா நம்ம பல நேரங்கள்ல இந்த சுபாவங்கள் நமக்கு மாறாமலே இருக்குது. மாறாமலே இருந்துச்சுன்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்பது என்ன அர்த்தம்? அப்படி அர்த்தம் ஆகாது. வாசிங்க, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 2:3. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே தமது மாம்ச இச்சையின்படியே நடந்து. நல்ல கவனிங்க, ஒரு காலம் நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, ஆண்டவருக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நாம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் செய்வோம். நம்முடைய மாம்ச இச்சையின்படி நம்முடைய மாம்சமும் மனதும் விரும்பினவைகளை செய்து. அப்படின்னா பாருங்க, இது உலகத்தில் இதுதான் இயல்பு. மனுஷங்க இப்படிதான் இருப்பாங்க. என்னன்னா எனக்கு சரின்னு பட்டா செஞ்சுட்டு போயினே இருப்பான் பிரதர். கரெக்ட். அது அடுத்தவங்களை பாதிக்குமா, நம்ம குடும்பத்தை பாதிக்குமா, எல்லாருக்கும் அது நல்லதா இருக்குமாலாம் யோசிக்கிறதே கிடையாது. நமக்கு சரின்னு பட்டா செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். அது பல நேரங்கள்ல ரொம்ப சுயநலம் உள்ளதா, அடுத்தவங்களை அதிகமா பாதிக்கக்கூடியதா இருந்தாலும் அதை பத்தி எல்லாம் நம்ம என்ன பண்றது இல்லைன்னா கவலைப்படுறதே இல்லை. அப்படி ரொம்ப மோசமான சுபாவம் உடையவர்களா தான் நம்ம வாழ்ந்திருக்கிறோம். அதை படிங்க, அந்த வசனத்தை முடிங்க பார்க்கலாம். மாம்சமும் மனதும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். நல்லா கவனிங்க, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன்னா சுபாவம் நம்மள என்ன வாக்கிடுதுன்னா கோபாக்கினையின் பிள்ளைகள். இந்த உலகத்துல ரட்சிக்கப்படாதவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க கோபாக்கினைக்கு நேராக போவதற்கு காரணம் அவங்க சுபாவம்னு சொல்லுது இந்த வசனம். ஏன் அவங்க தண்டிக்கப்படுறாங்க, ஏன் அவங்க ஆக்கினை தீர்ப்புக்கு நேராக போறாங்கன்னா அவங்களுடைய சுபாவம் அவ்வளவு மோசமானதா இருக்குது. அப்ப ரட்சிக்கப்பட்ட நாம நம்முடைய சுபாவங்கள் தேவனாலே மாற்றப்படுகிறது. தேவன் நம்முடைய சுபாவங்களை மாற்ற விரும்புகிறார். ஏன்னா கேட்டிலிருந்து தப்பி பிழைத்த நாம நம்முடைய சுபாவங்கள் மாறுவதற்கு நம்மளை அர்ப்பணிக்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. கவனிங்க, பல நேரங்கள்ல ரட்சிக்கப்பட்ட பிறகும் கூட நம்முடைய சுபாவங்கள் பெருசா என்ன பண்றது இல்லைன்னா மாறுவதில்லை. காரணம் என்னன்னா நமக்கு சுபாவ மாற்றம் என்கிற ஒன்று அவசியம் என்றே தெரியறதில்லை. பல நேரங்கள்ல ஒண்ணு நம்ம குடும்பங்கள்லயும் அதை சொல்லி தர்றதில்லை. இப்ப பாருங்களேன், ஒருத்தர் கோபப்படுறாருன்னா அவருக்கு அந்த கோபப்படுறது இது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா தெரியும். ஊர்ல என்னங்க யாரும் செய்யாத தப்பி அவர் பண்ணிட்டார், கொஞ்சம் கோபப்படுவாரு. ஏன்னா இப்ப கோபம் ஒரு இயல்பான சுபாவமா அது போயிட்டுச்சு.
ஒன்று. ஒருத்தர் கொஞ்சம் சோம்பேறியா இருக்கிறாருன்னு வைங்களேன், என்ன கொஞ்சம் அதிகம் தூங்குவாரு, அது என்ன பெரிய விஷயமா, இருந்துட்டு போட்டோம். ஏன்னா எந்த சுபாவமும் சரி அப்படின்ற மாதிரி இன்னைக்கு என்ன பண்ணிடுச்சுன்னா வழக்கத்துக்கு வந்துருச்சு. ஒருத்தர் தூஷணமா பேசுறது ரொம்ப, அது ரொம்ப இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, ஈஸி ஆயிடுச்சு. அதே போல அடுத்தவங்களை பற்றியான அவதூறுகளை பரப்புறது இருக்குல்ல. ஒருத்தரை நம்ம ஈஸியா என்ன பண்ணிடலாம், அசிங்கப்படுத்திடலாம் தானே, ஆமாவா இல்லையா? என்ன ஒன்றும் தெரியாத மாதிரி யோசிக்கிறீங்க. இந்த யூடியூப்லாம் பாருங்க, பிளேட்டோவா அரிஸ்டாட்டிலோ தெரில, யாருன்னு தெரில, அவங்க ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லி வச்சுக்கிறாங்க, கோழைகள் தங்கள் கைகளில் எடுக்கும் ஆயுதம் அவதூறு அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தனோட நேரடியாக மோதி சண்டை போட்டு ஜெயிக்கிறதுக்கு தெரியாதவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி அவன் மேலே இருக்கிற பொறாமைகளில் அவங்கள பற்றி அவதூறுகள்லாம் பேசி அவங்கள காலி பண்ண நினைக்கிறது. கவனிங்க, அப்போ இந்த மாதிரி எத்தனையோ மோசமான சுபாவங்கள் ரொம்ப இன்னைக்கு அது ரொம்ப காமன் ஆயிடுச்சு. இது எல்லாரும் பரவாயில்லைங்க, எல்லாரும் செய்கிறாங்க, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒருத்தரை அதிகமாக வாயாடுறதாகட்டும், என் பொண்ணு கொஞ்சம் வாய் அதிகம், அவ்வளோதான். ஏன்னா இதெல்லாம் இயல்பான சுபாவங்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது இன்றைக்கு மனிதர்களால். ஆனால் கவனிங்க, இதை வேதம் என்ன சொல்லுதுன்னா, நாம் திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு அழைக்கப்பட்டிருக்கிறோம்னு வேதம் சொல்லுது. ஆகவே ரட்சிக்கப்பட்ட பிறகு கிறிஸ்தவ சபைகளுக்கு போற நீங்க, வேதத்தை வாசிக்கிற நீங்க, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவர்களாக வேண்டும் என்று விரும்புகிற நீங்க, இந்த மாதிரி மாம்சமும் மனதும் விரும்புகிற ஜென்ம சுபாவமான மனுஷர்களை போல உங்க சுபாவங்கள் இருக்கக்கூடாது. அப்ப இந்த வாழ்க்கையில ஒரு பெரிய பயிற்சி இருக்கு நமக்கு. அது என்னன்னா, கவனிங்க, நமக்குள்ள இயல்பாகவே பெற்றுக்கொண்ட, நம்முடைய பிதாக்கள் கிட்ட இருந்து பெற்றுக்கொண்ட இந்த மாம்ச சுபாவத்தை நாம மேற்கொண்டு இந்த திவ்ய சுபாவத்துல நாம வளர்ந்து பெருக தேவனுடைய கிருபையை நாடி இந்த சுபாவத்தை வளர்த்து கொள்ள நாம் நம்மளை அர்ப்பணிக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கிறது. பல நேரங்கள்ல எவ்வளோ நாள் சர்ச்சைக்கு போகிறோம், ஆனால் நம்ம சுபாவங்கள் என்ன பண்ண மாட்டேங்குதுன்னா மாற மாட்டேங்குது. 40-50 வருஷம் போனால் கூட சிலருக்கெல்லாம் ரொம்ப இழிவான சுபாவங்கள்லாம் மாறாமலே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். வயசானவங்களை எத்தனையோ பேரை ரொம்ப சின்ன புத்தியோடு இருக்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். வயசு 60-70 ஆட்கள்லாம் பார்க்கும்போது சில நேரத்தில் என்னடா இது, நம்ம ஊரில் ஒரு 10-15 வயசு பையனுக்கு இருக்கக்கூடிய ஒரு மெச்சூரிட்டி கூட இந்த இப்படிப்பட்ட ஆட்களுக்கு இல்லையேன்னு நினைக்கும் போது பல நேரங்களில் ரொம்ப வருத்தமாக இருக்கும். காரணம் என்னென்னா, அவங்களுடைய பிஹேவியர், அவங்களுடைய சுபாவங்கள் ரொம்ப கேவலமானதாக இருக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கோம் நிறைய. கவனிங்க, அப்போ நம்ம சுபாவங்கள் எப்படி இருக்கணும்? இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்கிறாரு, ஒரு ஊருக்கு போகிறாங்க ஊழியம் செய்கிறதுக்கு. அந்த ஊரில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலை. அவங்க சொல்கிறாங்க, எங்கள் ஊருக்கெல்லாம் நீங்கள் காஸ்பல்லாம் ப்ரீச் பண்ணாதீங்க அப்படின்றாங்க. உடனே சீஷர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஆண்டவரே, நம்மளை இவங்க ஏத்துக்கல, இந்த ஊரை நம்ம என்ன பண்ணிடலாம், அழிச்சிடலாம். எலியா அக்கினியை இறக்கி அன்னைக்கு அழிச்சது மாதிரி இவங்களெல்லாம் என்ன பண்ணிடலாம், அழிச்சிடலாம். பாருங்க எவ்வளவு மோசமான எண்ணம். நம்மளை ஒருத்தர் ஏற்றுக்கலன்றதுக்காக அவங்களை அழிச்சிடுறதா? ஏங்க, நம்மளை எல்லாருக்கும் பிடிக்கணும்னு என்ன அவசியம்? புரியுதா உங்களுக்கு? சில ஆட்கள் நம்மளை யாருக்காவது பிடிக்கலன்னா அவள் தான், அவங்க நல்லாவே இருக்கக்கூடாதுன்ற மாதிரியான எண்ணம். இந்த சீஷர்களுக்கும் அப்படி ஒரு எண்ணம் வந்திருக்குது பாருங்க. எங்களை ஏத்துக்காம நீ இருந்துட்டனா உன்னை பாரு என்ன பண்றேன்னு. இன்னைக்கு கூட சரியா நிறைய சில ஆவிக்குரிய விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்றவங்களாம் என்ன தெரியுமா சொல்றாங்க? அவங்க சிலர்கிட்ட நீங்க இதெல்லாம் கேட்டிருப்பீங்க, நான்லாம் ஃபாஸ்டிங் போட்டேன்னு வச்சுக்க இருக்க மாட்டேன் நீ, ஐயோப்பா துண்டை காணும் துணியை காணும்னு நீ ஓடிடுவேன். நம்மளால பாட்டு வேற எழுதியிருக்கிறார், அவன் முட்டி போட்டு ஜெபித்தான் என்ன, நீ முதுக, இதை வேற சத்தமா வேற வச்சு விடுறான் அப்பப்ப. ஏன்னா இவனுக்கு யாராவது பிரச்சனை குத்துட்டான்னா இந்த பாட்டை போட்டு சத்தமா வச்சிடறான், கிறிஸ்தவன் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு. ஏன்னா இது இவன் மனசை பிரதிபலிக்கிற மாதிரியே இருக்குது. இது இல்லையே நம்ம சுபாவம். ஆண்டவர் சொல்றாரு அழிச்சிட்டுமா அப்படின்னு கேட்டா ஆண்டவர் சொல்லலை. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? இல்லப்பா, என்ன ஆவிடா உனக்கு, என் ஆவியா இருக்கு உனக்கு அப்படின்னு கேட்கிறாரு. வாசிக்கிறீங்களா? லூக்கா எழுதின சுவிசேஷம், வாங்க லூக்கா 9ஆம் அதிகாரம்
53வது வசனத்திலிருந்து 55வது வசனம் வரைக்கும் நம்ம போலாம், படிப்போம். அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாய் இருந்தபடியினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். நீங்க ஊனுங்க ஆண்டவரே, நீங்க ஊன்னு சொன்னீங்கன்னா நாங்க என்ன பண்ணிடுறோம், முச்சிடுறோம், நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா அப்படின்னு கேக்குறாங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? ஆமாம்பா, அழிச்சிடுங்கன்னாரா? அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவியுள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று. உங்களுக்கு இன்னும் கூட புரியலடா, என் கூட இவ்வளவு நாளா டிராவல் பண்றீங்க, உங்களுக்கு என்ன புரியல? என்னுடைய ஆவியை நீங்க பெற்றிருந்தீங்கன்னா இந்த மாதிரி திங்க் பண்ணவே மாட்டீங்க. என் ஆவி உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா என்ன ஆவி உடையவர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். உங்களுக்கு புரியவே இல்லை இன்னும். ஏன்னா மனுஷகுமாரன் பட்சிக்கிறதுக்கு வரல, எல்லாரையும் அழிச்சிடுறதுக்காக அவர் வரல, எல்லாரையும் ரட்சிக்கிறதுக்காக, எல்லாரையும் ஆதரிக்கிறதுக்காக, எல்லாருக்கும் நன்மை கொடுக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாரா? இது எப்ப உங்களுக்கு தெரியும்? உங்க சுபாவம் ஏன் இவ்வளவு மோசமா இருக்குது? நம்மளை ஏத்துக்கிறவங்க நல்லா இருக்கணும், ஏத்துக்காத எல்லாரும் கெட்டு நாசமா போகணும்னு ஏன் நினைக்கிறேன்னு கேட்கிறார் இயேசு கிறிஸ்து. பிரைஸ் காட், ஆமென். சில ஆட்கள் பாருங்களேன், நல்லா பழகிட்டே இருக்கும் போது ஒருத்தரோட அவங்களுக்கு ரொம்ப பழகுவாங்க, ரொம்ப எழுவாங்க. ஐயோ, அவங்க ஏதாவது அவங்களுக்கு எங்களுக்கும் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் வந்து கொஞ்சம் பிரிஞ்சுட்டாங்கன்னு வைங்களேன், அவங்கள பத்தி பேசுறது இருக்கு பாருங்க, இல்லாததும் பொல்லாததெல்லாம் பேசி அவங்களுக்கு என்னெல்லாம் கெடுதல் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் கெடுதல் பண்ண ஆட்கள்லாம் நீங்க பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? நல்ல வேளை நீங்க பாக்கியவான்கள், நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். என்ன மோசமான ஆவி அது, என்ன மோசமான சுபாவம் அது பாருங்க. ஏன்னா அவங்களோட இவங்க இப்ப இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக அவங்கள பத்தி அவதூறுகளை பரப்பி அவங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து, அவங்களுடைய சமாதானத்தை கெடுத்து எல்லாத்தையும் பண்றது. ஆண்டவர் சொல்றாரு, என்ன ஆவிடா உனக்கு, நீ ஏன் ஆவியை பெற்றிருந்த அப்படி யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, ஒண்ணு. ரெண்டாவது, இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், ஒரு மெஜிஷியன் ஒருத்தர், இந்த மேஜிக் பண்றவர், மாய வித்தைக்காரர் ஒருத்தர் என்ன பண்றாருன்னா ரட்சிக்கப்படுறாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரத்தில் அவரு விசுவாசித்து தான் ஞானஸ்தானம் பெறாரு, அப்படிதான் வசனம் சொல்லுது. அவரும் பிலிப்புவினால சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ரட்சிக்கப்படுறாரு. ஆனா ரட்சிக்கப்பட்டு வந்தா கூட சில நேரத்துல புத்தி எப்படி இருக்குதுன்னா, எப்பவுமே பாருங்க, இந்த மாய வித்தைக்காரனுக்கு தன்னை ஒரு பெரிய ஆளா காட்டணும்ன்றது எப்பவுமே எண்ணம். நான் ஒரு பெரிய ஆளு. ஏன்னா அந்த வசனம் எப்படி சொல்லுதுன்னா, தேவனுடைய பெரிதான சக்தி இவன் தான் என்று அநேகர் அவன் நம்ப பண்ணிக்கிட்டு இருந்தான். நான் ரொம்ப பெரிய ஆளு, நான் ரொம்ப பெரிய ஆளு, ஆமா அவர்கிட்ட சம பவர் இருக்கு, அவர் கை வச்சா இது ஆயிடும் அது ஆயிடும்ன்ற மாதிரி ஜனங்களை நம்ப வச்சுக்கிட்டு இருந்தான். இப்ப ரட்சிக்கப்பட்டு வந்ததுக்கு பிறகு கூட இவன் புத்தியில அது போகவே இல்லை. அது போகாம இவன் என்ன நினைக்கிறான்னா, ஒரு டைம்ல அப்போஸ்தலனாகிய பேதுரு வந்து அந்த சமாரியா பட்டணத்துல அநேகருக்காக ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணா ஆவியானவர் தன்னுடைய வரத்தை இந்த ஜனங்க மேல எல்லாம் பொழிகிறார். எல்லாரும் அபிஷேகம் பெற்றுக்கொள்றாங்க. இவன் பார்க்கறான், இது என்னடா இது, நம்மளை விட பெரிய வித்தையா இருக்குது, இந்த மாதிரி வித்தை நமக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சேர்த்து வச்சிருந்த பணத்தெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு போய் நைஸா பேதுருவை போய் சந்திக்கிறான். சந்திச்சுட்டு, ஐயா இந்த வித்தியை எங்க கத்துக்கினீங்க, தயவு செஞ்சு இந்த வித்தியை என்ன பண்ணுங்க, எனக்கும் சொல்லி கொடுங்க. நானும் யார் மேலெல்லாம் கை வைக்கிறேனோ அவங்க எல்லார் மேலேயும் என்ன பண்ணணும், ஆவியானவர் வந்து இறங்கணும், அவங்களும் ஆவியில நிறைஞ்சு இதே மாதிரி ஆடணும், அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு உடனே பேதுரு அவனை பார்த்து சொல்றாரு, என்னடா டேய் ரொம்ப சுபாவமே மாறலடா. படிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 21, 22வது வசனங்களை வாசிக்கலாம். உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியினால், உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியினால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாவமும் இல்லை, பங்கும் இல்லை பாகமும் இல்லை. ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி. கவனிங்க, உனக்குள்ள என்ன இருக்குதுன்னா துர்க்குணம் இருக்கு. ஏன்னா தேவனுடைய வரத்தை
பணத்தால சம்பாதிக்கலாம்னு நினைக்கிற ஒண்ணு, அந்த தேவனுடைய வரத்தை வச்சு நீ என்ன பண்ணுவ? பணத்தால அந்த வரத்தை சம்பாதிச்சா அதை வச்சு பணம் பண்ணலாம்னு நினைப்ப. என்ன மோசமான சுபாவம் உனக்கு? ஆண்டவர் வரத்தை பணத்தினால சம்பாதிக்கலாம் நினைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதை வச்சு இன்னும் பணம் பண்ணலான்றது அவனுடைய உள்ள இருக்கிற இன்டென்ஷன். தன்னை இன்னும் பெரிய ஆளா காட்டணும்ன்றது அவனுடைய உள்ளான நோக்கம். துர்க்குணத்தில் இருக்கிறதாக நான் காண்கிறேன். படிங்க. துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படும். ஒருவேளை நீ இப்படிப்பட்ட மோசமான குணம் உடையவனா இருக்கிறதுனால நீ ஒழுங்கா மனம் திரும்பி ஜெபம் பண்ணு. ஒருவேளை ஆண்டவர் உனக்கு மன்னிச்சாலும் மன்னிப்பார். ஏன்னா நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன். அப்ப உன் சுபாவமே சரியில்லை, உன் இருதயத்தின் எண்ணங்கள்லாம் சரியில்லை அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அங்க அந்த மாய வித்தைக்காரனை கடிந்து கொள்ளுகிறத நாம பார்க்கிறோம். நல்லா கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. அப்ப இந்த உள்ளான மனுஷனுடைய சுபாவம்ன்றது ரொம்ப மோசமானது. ஏன்னா வேதம் சொல்லுது இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடு நிறைந்ததுமா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப ரட்சிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சுபாவங்கள் மாற வேண்டியது அவசியம். நம்முடைய சுபாவ மாற்றம் என்பது தேவன் விரும்புகிற ஒன்றாயிருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்றேன், ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய சுபாவம் எந்த அளவுக்கு மாறி இருக்கிறது அப்படின்றத நீங்க தான் அறிவீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அறிவார். சுபாவ மாற்றங்கள் உண்டாயிருக்குதா? சரி, இது ஒண்ணு பாருங்க. இவன் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் பகையும் பொறாமையும், இந்த பக்கம் பண ஆசையும் பெருமையும். இது மாத்திரம் இல்ல, இன்னும் ஏராளமான மோசமான சுபாவங்கள் இருக்குது. அதுக்கெல்லாம் இப்ப நம்ம பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. நம்ம உள்ளத்தை கொஞ்சம் நாமளே உற்று பார்க்கலாம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஒண்ணு, சிலருக்கு இன்னொரு வேற விதமான சுபாவம் இருக்கு. அது எப்படி தெரியுமா? இது கொஞ்சம் நான் யார் வம்பு தும்புக்கும் போகாதவன் பிரதர். எனக்கு எந்த பழக்கமும் கிடையாது. எனக்கு பீடி சிகரெட்டு கிடையாது, பொடி கிடையாது, வெத்தலை பாக்கு கிடையாது, தண்ணி கிண்ணி ஒன்றும் கிடையாது. வேற ஏதாவது? அதெல்லாம் எந்த பழக்கமும் கிடையாது பிரதர். நான் ரொம்ப நல்லவன். சர்ச்சுக்கு கரெக்டாக போயிடுவேன். சர்ச்சுக்கு நான் கரெக்டாக போயிடுவேன். பைபிள் டெய்லி படிச்சுடுவேன். ஒழுங்காக ஜெபம் பண்ணிடுவேன். காணிக்கெல்லாம் கரெக்டாக கொடுத்துடுவேன். அப்படின்றதுனாலயே அடுத்தவங்களை பார்க்கும் பொழுது ஒரு ஏளனமாக பார்க்கறது. நீலாம் எதுக்கு வாழ்ற? ஒழுங்கா சர்ச்சுக்கே வர்றதுக்கு உனக்கு துப்பு கிடையாது, நீ எல்லாம் வந்துட்டியாயா அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் எனக்குள்ள இருந்ததுன்னா பாருங்க. இப்போ சொன்ன ரெண்டு ஆட்கள், அந்த சுபாவத்துக்கும் இந்த சுபாவத்துக்கும் பெருசா ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ஏன்னா அவன் வேற விதமான தவறான சுபாவத்தில் இருக்கிறான், இவன் கொஞ்சம் மேட்டிமை சுபாவத்தில் இருக்கிறான். இவன் கொஞ்சம் ஆவிக்குரியவன் என்கிற நினைப்பிலேயே என்ன நினைக்கிறான்னா அடுத்தவங்களெல்லாம் கேவலமா நினைக்கிறது. என்னை விட நல்லவன் யாரும் கிடையாது பிரதர், நான் ரொம்ப நல்லவன் பிரதர், நான் யார் வம்பு தும்புக்கும் போறதே கிடையாது, நான் என்ன போல ஒரு பர்ஃபெக்டான ஆளை நீங்க பார்த்துருக்கீங்களா, என்ன போல ஒரு கரெக்டான மனுஷனை பார்த்துருக்கீங்களான்னு நினச்சிக்கிட்டு அடுத்தவங்களை ரொம்ப இழிவாக பார்க்குறதும். ஏன்னா சில நேரத்தில் பாருங்கள், இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறதுல கூட எங்களுக்கு ஒரு பெருமை இருக்குது சில ஆட்களுக்கு. சர்ச்சுக்கு போய் இந்த மாதிரிலாம் ட்ரெஸ்ஸு போட்டு வர கருப்பா இந்த நேரம் பார்த்து ஏதாவது டைலாக் ஞாபகம் வந்துடுது நமக்கு. அதனால சில நேரங்களில் நாம் என்ன நினைக்கிறோன்னா அடுத்தவங்களெல்லாம் இப்படி இழிவாக பார்த்து பார்த்து நமக்குள்ள ஒரு பெரிய பெருமை, நம்ம ரொம்ப நல்லவன்ற மாதிரி. இதுவும் மோசமான சுபாவம் ஆண்டவருடைய பார்வையில். நகை போடாமல் இருந்தால் நகை போட்டவங்களை பார்த்து அற்பமாக நினைக்கிறது, நகை போட்டுக்கிட்டு இருந்தால் போடாதவங்களை பார்த்து அற்பமாக நினைக்கிறது, பைபிளை நிறைய படித்தா படிக்காதவங்களை அற்பமாக நினைக்கிறது, ஒழுங்காக சர்ச்சுக்கு வந்தால் வராதவங்களை அற்பமாக நினைக்கிறது. இதுவும் ஒரு விதமான மோசமான சுபாவமே. நான் சொல்கிறேன், அங்கே நீங்கள் இதெல்லாம் ஒருவேளை கரெக்டாக இருக்கலாம், இருந்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னா ஆண்டவருடைய கிருபை, தேவன் என் மேலே வச்ச கிருபைனால ஏதோ கொஞ்சம் சரியாக இருக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சார், ஆகவே சரியாக இருக்கிறோம். மற்றவங்களையும் அதே கிருபை தாங்கும், அதே கிருபை பலப்படுத்தும் என்கிறதான எண்ணம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இல்லைன்னா சில நேரங்களில் நம்ம பாருங்க, இந்த பக்கத்தில் ஒரு பக்கம்
பாவமான சுபாவங்களோடவே வாழ்றவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள போலவே தான் இதுவும் ஒரு மோசமான சுபாவம். என்னன்னா இடம் தான் வேற, இது கொஞ்சம் தெரிஞ்சே இருக்கிறது, இது கொஞ்சம் தெரியாம நல்ல கௌரவமா ஒயிட் ஷர்ட்லாம் போட்டு நீட்டா இருக்கிற இன்னொரு பாவமான ஆட்கள், இந்த பரிசேய சதுசேய ஆட்களை மாதிரியான சமய மார்க்கமான ஆட்கள் இருக்காங்க பாருங்க, அவங்கள மாதிரி ஆட்கள். இது அந்த மாதிரியும் இருக்கிறது தேவனுக்கு பிரியம் இல்லை. அப்போ ரட்சிக்கப்பட்ட நாம நம்முடைய சுபாவங்களில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகணும். சுபாவ மாற்றம்ன்றது பாருங்க நம்ம எல்லாருக்கும் விருப்பம், ஆனால் அதில் ஏன் பெருசாக வளர முடியலன்னா, நான் சொல்கிறேன் உங்களுக்கு நல்லா ஞாபகம் வச்சுங்க, எப்போ உங்களுடைய சுபாவங்கள் மாற ஆரம்பிக்கும்னா வசனத்தை தியானிக்க மட்டும்தான் சுபாவ மாற்றம் என்பது வரும். இல்லைன்னா வசனத்தை தியானிக்காத யாருக்குமே சுபாவ மாற்றங்கள் வராது. நான் சொல்றது தியானிப்பது, மனப்பாடம் பண்ணுவது வேற. நான் சொல்றது மனப்பாடம் பண்ணுவது இல்லை, தியானிப்பது. சிலருக்கு நிறைய வசனம் மனப்பாடம் பண்றதுக்கு தெரியும், ஆனா மனப்பாடம் பண்றது நான் சொல்லல, தியானிக்கிறதுனா என்ன, வசனத்தை வாசிச்சு அந்த வசனத்திற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணமும் அதை ஒவ்வொரு நாளும் பயிற்சி செய்வதற்கு நாம் நம்மளை அர்ப்பணித்ததுனால தியானம். சரியா? ஏன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா, ஒரு பெராயா என்கிறதான ஒரு பட்டணத்தில் இருக்கிற ஒரு மக்களை பற்றி அங்க நம்ம வாசிக்கிறோம். இந்த சுபாவம் எப்படி மாறுகிறது அப்படின்றதுக்கான ஒரு காரணம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 17:11. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சனையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு. நல்லா கவனிங்க, முதல்ல இந்த வசனம் கேட்கறதுல ஒரு பெரிய வாஞ்சை இருக்கணும், வசனம் கேட்கறதுல ஒரு பெரிய தாகம் இருக்கணும். சில நேரத்தில் சபையில வந்து வசனம் கேட்கறது மாத்திரம் கிடையாது, அதனால தான் அதெல்லாம் இந்த யூடியூப்ல எல்லாம் போடுறோம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதை காதுல வச்சு கேட்டு, ஆண்டவரே இந்த வசனத்தின்படி வாழ எனக்கு உதவி செய்யும், இந்த வசனத்தின்படி என்னை மாற்றும் என்று சொல்லி நாம நம்மளை அர்ப்பணிப்பதின் மூலமாக ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். அந்த பட்டணத்தார் வசனத்தை மனோ வாஞ்சையா என்ன பண்ணி, வசனத்தை சொல்லுங்க, ஏற்றுக்கொண்டு. பக்கத்துல கைப்பிடிச்சு கேளுங்க, வசனத்தை ஏத்துக்கிறீங்களா? ஏன்னா வசனத்தை ஏற்றுக்கொள்வது ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை, அது கடினமான விஷயம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. வசனத்தை ஏற்றுக்கிறது அவ்வளோ கஷ்டமான விஷயங்க. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்களேன், வசனத்தை ஏத்துக்கிறது அவ்வளோ கஷ்டமான விஷயம். வசனத்தை கேட்கறது வேற, ஏற்றுக்கொள்றது வேற. கேட்கறது எல்லாரும் கேட்பான், போற வரவங்களும் கேட்பான், ஆனா வசனத்தை ஏற்றுக்கொள்வது அப்படின்றது சற்று கடினமான விஷயம். அப்படின்னா என்னன்னா, வசனம் சொல்றது தான் சரி, நல்லா கவனிங்க, வசனம் சொல்றது தான் சரி, நான் தப்பு. ஆகவே வசனம் சொல்ற மாதிரி நான் என் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்பதுதான் ஏற்றுக்கொள்வதனுடைய பொருள். ஆமென். விளங்குதா உங்களுக்கு? பாருங்களேன், சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்றேன். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்களேன், நான் சொல்றத சொல்லுங்க. பாருங்க, நீங்க இன்னும் கொஞ்சம் சரியாகணும். எப்படி இருக்கு உங்க மனசுக்கு? இதுவே கஷ்டமாகுது நமக்கு. இதையே நம்மளால என்ன பண்ண முடியல, நான் இன்னும் என்னையா சரியாகணும், இதையே ஏத்துக்க முடியல நம்மளால. சாதாரண ஒரே ஒரு லைன் இதையே ஏத்துக்க முடியல. ஏன்னா நான் இன்னும் கொஞ்சம் சரியாகணும்னு மனசுக்கு தெரிஞ்சா கூட அதை இன்னொருத்தர் சொல்லும் போது நமக்கு எப்படி இருக்குது, அது ரொம்ப கஷ்டமா இருக்குது. நீ சொல்ற பாரு நான் சரியாகணும்னு, அதான் எனக்கு என்னால் அதை ஜீர்ணிக்கவே முடியல. அப்படி ஒரு எண்ணம் வந்துடுது நமக்கு. புரியுதா உங்களுக்கு? நம்மளே சொன்னா கூட ஆமாமா சரியாகணும் தான், ஆனா இவரு சொல்ற அளவுக்கு நம்ம ஒண்ணும் இல்லையே அப்படின்ற மாதிரி நம்மளால என்ன பண்ண மாட்டேங்குது, ஒரு வரி உங்களால என்ன பண்ண முடியலன்னா ஏற்றுக்கொள்ள முடியல. உங்க மனசு அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. அப்ப வசனத்தை ஏற்றுக்கொள்ளுதல்னா இந்த முழு வேதத்துல ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்க போனீங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற விஷயங்களை ஏற்றுக்கொள்வது என்பது சற்று கடினமானது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப இதை மனோவாஞ்சியா ஏற்றுக்கொள்றது அப்படின்றது நமக்கு ரொம்ப அவசியமானது. ஏன்னா இதை ஏற்றுக்கொள்றதுல தான் உங்களுடைய வளமான வாழ்க்கையே அடங்கி இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, இந்த பூமியில் இருக்கிற எல்லா நன்மைகளையும் கர்த்தர் உங்களுக்காக வச்சிருக்கிறாரு. அப்ப இதை ஏற்றுக்கொள்வதன் மூலமா தான் நீங்க அதை சுதந்திரிக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஆமா, நம்மளால என்ன பண்ண முடியலன்னா அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. அதை ஏற்றுக்கொண்டா தான் அடுத்தது கவனிங்க, இதை ஏற்றுக்கொண்டாதான் எப்படி, இப்ப அது இந்த வசனம் என்ன சொல்லுது, நாம் எல்லாரும் பாவிகள்னு சொல்லுது. அதை ஏத்துக்கிட்டா ஆமா நான் பாவின்னு முதல்ல என்ன பண்ண தோணும்னா அக்செப்ட் பண்ணிப்போம். முதல்ல நான் பாவிதான்,
நான் விழுந்து போன மனுஷன் தான், நான் தவறுகள் உள்ளவன் தான், என் வாழ்க்கையில என்ன நான் சீர்படுத்திக் கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்குது, என்னை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்குது, நான் திருத்திக் கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்குது, நான் இன்னும் சீர் பொருந்த வேண்டிய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நாம என்ன பண்ணுவோம்னா அதுக்கு அடுத்தது நம்மள ஆராய்வோம். காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று வேத வாக்கியங்களை தினந்தோறும் நல்லா கவனிங்க. ஒரு நாள் இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்துட்டு அதோட அடுத்த வாரம் தான் பைபிளே எங்க இருக்குதுன்னு தேடுவோம். சில நேரத்தில் நம்ம எங்க தானே வச்சேன். நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்து சில ஆட்கள் தேடினா பைபிள் வீட்லயும் இருக்காது. எங்க தான் விட்டீங்கன்னு தெரியல அப்படின்னா பாஸ்டரோட ஆபீஸ் ரூம்ல வந்து பார்க்கணும் நீங்க. ஏன்னா நீங்க அதை விட்டுட்டு போய் ஒரு வாரம் ஆச்சு. ஆமா, ரொம்ப பேர் அது ஏன்னா அதுக்கு வீட்டுல வேலை இல்லை, அதை இங்கேயே வச்சுட்டு போயிடுறான் பாவம். அது எதுக்கு இங்க வந்துக்கிட்டு சர்ச்சில் நீ சர்ச்சிலே இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறது பாருங்க. அப்ப தினந்தோறும் காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று அதை ஆராய்ந்து ஆராய்ந்து பார்த்து அந்த வசனத்திற்கு தங்களை ஒப்பு கொடுக்க தினசரி ஆராயிறாங்க. அப்ப வசனம் இதை சொல்லுது, ஆனா என் வாழ்க்கை இப்படி இருக்கு, வசனத்துக்கும் என் வாழ்க்கைக்கும் சரியா பொருந்த மாட்டேங்குது, வசனத்தோட என் வாழ்க்கை எப்படி பொருத்துவது, வசனத்துக்கு நேரா என் வாழ்க்கை எப்படி அலைன் பண்ணுவது, வசனத்துக்கு நேரா என் வாழ்க்கை எப்படி திருத்துவது என்று சொல்லி ஆராய்ந்து ஆராய்ந்து ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இந்த வசனத்தின்படி வாழ கிருபைத்தார், வசனத்தின்படி வாழ கிருபைத்தார், என்னை மாற்ற என்னை சீர்படுத்துன்னு சொல்லி தங்களை ஒப்பு கொடுக்க அந்த கேரக்டர் என்ன ஆகுதான், தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் அவர்கள் நற்குணசாலிகளாய் மாறினார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. என் குணம் மாறும், சுபாவம் மாறும். வசனத்தை ஆராய சுபாவம் மாறி இந்த திவ்ய சுபாவம் நம்முடைய வாழ்க்கையில வளர்ந்து பெருகும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப தேவனுடைய பிள்ளைகள்ன்றதுக்கு அடையாளம் என்ன? நீங்க தேவனை போலவே சுபாவம் உடையவர்களா மாறுவது. ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-606662 98-406-7235. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகாபே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.